இன்றைய முக்கிய செய்திகள். ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டதால் ஆதரவாளர்கள் கொதிப்பு. பாஜக அலுவலகத்தை அடித்து உடைத்ததால் பரபரப்பு. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் சிவா எம்எல்ஏ ஆய்வு. கட்டுமான பணிகளை மேற்கொள்ள உத்தரவு. ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வைத்திலிங்கம் எம்பி வழங்கினார். செய்திகள் தொடர்கின்றன. பாஜக அலுவலகத்தில் ரகளையில் ஈடுபட்ட ஆதரவாளர்களிடம் அமைதியாக இருக்கும்படியும் அவசரப்பட வேண்டாம் எனவும் ஜான்குமார் எம்எல்ஏ தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஜான்குமார். இதேபோல் அவரது மகன் ரிச்சர்ட் ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனையடுத்து தனக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என பாஜக தலைமையிடம் அவர் வலியுறுத்தி வந்தார். மேலும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவலும் நிலவி வந்தது. இந்நிலையில் நேற்று திடீரென ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி இல்லை என்றும் அவருக்கு பதில் வேறு ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து ஜான்குமார் தனது மகன் ரிச்சர்ட்டுடன் பாஜக மேலிட தலைவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ளார். இந்நிலையில் அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வலியுறுத்தி இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென அவர்கள் அங்கிருந்த பெயர் பலகையை கிழித்தும் அலுவலக கதவை உடைத்தும் ரகளையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து டெல்லியில் இருந்து போன் மூலம் தனது ஆதரவாளர்களிடம் ஜான்குமார் பேசியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து 2 மாத காலமாகியும் இன்னும் அமைச்சரவை பதவி ஏற்கவில்லை. மேலும் அமைச்சரவை பங்கீட்டில் பாஜக என காங்கிரஸ் இடையே இழுபறி நீடித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ரகளையில் ஈடுபட்ட தனது ஆதரவாளர்களிடம் சத்தியம் கட்டுப்பாட்டுக்கிணங்கி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ரகளையில் ஈடுபடுவது என்பது பிரச்சினைக்கு தீர்வாகாது. கட்சியின் மீதுள்ள நம்பிக்கையும் கட்டுப்பாட்டையும் நாம் காக்க வேண்டும் எனவும் ஆதரவாளர்கள் அமைதியுடன் இருக்க வேண்டும் எனவும் ஜான்குமார் எம்எல்ஏ கோவிலில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்து அறநிலையத்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் சுற்றுப்பிரகாரம் பாதையை கருங்கற்களால் அமைப்பது, கோவில் குளத்தை புறணமைப்பது, குளத்தை சுற்றி கைப்பிடி அமைப்பது, மணிமண்டபம் மற்றும் கலையரங்கம் கட்டுவது, கோவில் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள தகவல் மையம் அமைப்பது, கோவில் வளாகம் முழுவதும் அலங்கார விளக்குகள் அமைப்பது போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசின் சுதேஷ் தர்ஷன் திட்டத்தில் ரூபாய் 4.62 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் பூமி பூஜை செய்து பணி தொடங்கப்பட்டது. ஆனால் பணி மேற்கொள்ளாமல் நிறுத்தப்பட்டு விட்டது. இதனால் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் கோவில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பணி நிறுத்தப்பட்டு உள்ளது குறித்தும் அதனை உடனே தொடங்கி விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படியும் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரான எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களிடம் முறையிட்டனர். இதுகுறித்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா இந்து அறநிலையத்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜாவிடம் தெரிவித்தார். இதனையடுத்து திருக்காமேஸ்வரர் கோவிலில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்து அறநிலையத்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி மற்றும் பொதுப்பணித்துறையில் உள்ள குடிநீர் பிரிவு, நீர்ப்பாசன பிரிவு, சாலை பிரிவு செயற்பொறியாளர்கள் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது எதிர்க்கட்சி தலைவர் சிவா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கோவில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணி தொடர்ந்து நடைபெற்று முடிக்கப்படாததால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே நிறுத்தப்பட்டுள்ள பணியை விரைந்து தொடங்கி 6 மாத காலத்திற்குள் முடித்து நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சிவாவின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அதிகாரிகளும் உறுதியளித்தனர். இந்த ஆய்வின் போது கோவில் சிறப்பு அதிகாரி திருவரசன், திமுக தொகுதி செயலாளர் ராமசாமி, மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டோ மற்றும் ரிக்ஷா ஓட்டும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வழங்கினார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை புதுச்சேரி காங்கிரசார் அனைத்து தொகுதிகளிலும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் தலைமையில் ரிக்ஷா மற்றும் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மணக்குள விநாயகர் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி திருவிழா முகாமினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் துவங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சார்பில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அனைத்து தொகுதிகளிலும் கொரோனா தடுப்பூசி திருவிழா முகாம் நடைபெற்று வருகிறது.
அதன் ஒரு பகுதியாக இன்று உழவர்கரை தொகுதியில் கொரோனா தடுப்பூசி திருவிழா முகாம் நடைபெற்றது. பழைய மேரி அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். இம்முகாமில் மேரி உழவர்கரை பகுதியை சுற்றியுள்ள 16க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் சார்பில் சாலையோர கடை வியாபாரிகளுக்கு முகக்கவசம் மற்றும் சோப் உள்ளிட்ட பொருட்களை அறக்கட்டளை நிறுவனர் சாய் இளங்கோவன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி சாய் இளங்கோவன் அறக்கட்டளை சார்பில் கொரோனா பேரிடர் காலங்களில் தொடர்ச்சியாக அறக்கட்டளையின் நிறுவனர் சாய் இளங்கோவன் புதுச்சேரி முழுவதும் தனது சொந்த செலவில் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா முகக்கவசம், கபசுர குடிநீர், மதிய உணவு வழங்குவது உள்ளிட்ட நலத்திட்ட பணிகள் மற்றும் சமூக பணிகளை தன்னலம் இல்லாமல் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அஜித் நகர் மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் மார்க்கெட்டை சுற்றியுள்ள 500க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு கிருமி நாசினி, முகக்கவசம், சோப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கொரோனா தடுப்பு பொருட்களை அறக்கட்டளையின் நிறுவனர் சாய் இளங்கோவன் தனது காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி செயல் தலைவர் விக்னேஷ் கந்தசாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை புதுச்சேரி காங்கிரசார் அனைத்து தொகுதிகளிலும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி செயல் தலைவர் விக்னேஷ் கந்தசாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர் லெலின் பிரசாத், மாநில செயல் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவர் ஆர்.ஏ. சேகர் தலைமையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை புதுச்சேரி காங்கிரசார் அனைத்து தொகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவர் மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் ஊடக பிரிவு தலைவருமான ஆர்.ஏ. சேகர் தலைமையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பர், தொழில் முனைவோர் பிரிவு தலைவர் திருவேங்கடம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் புடவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காய்கறிகள், வண்ணங்கள், விலங்குகளின் பெயரை சொல்லி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2021 இடம் பிடித்த 2 வயது குழந்தை. புதுச்சேரி வில்லியனூர் வசந்தா நகர் பகுதியை சார்ந்தவர் விவசாயி பாலாஜி. இவரது மனைவி பவித்ரா. இவர்களுக்கு 2 வருடம் 4 மாதமே ஆன தேயன்ஷி என்கின்ற பெண் குழந்தை உள்ளது. இந்த குழந்தையின் நினைவாற்றல் அதிகம் என்பதால் குழந்தை பல்வேறு உருவங்கள், வண்ணங்கள், பெயர்களை சொல்லி அசத்தி வருகின்றது. குறிப்பாக ஆங்கில எழுத்துக்கள், 10 தேசிய தலைவர்களின் பெயர்கள், 12 காய்கறிகளின் பெயர்கள், 12 விலங்குகளின் பெயர்கள், 19 உடல் உறுப்புகளின் பெயர்கள், 12 வகையான வடிவங்கள், பொருத்துதல் என கண்டறிந்து வந்ததால் அதனை பதிவு செய்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2021 புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதனை பாராட்டும் வகையில் பலரும் குழந்தை தேயன்ஷி நினைவாற்றல் மற்றும் பெற்றோரை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கோலாஸ் நகர் பகுதியில் கொரோனா வைரஸ் தாக்குதலால் லாக்டவுன் செய்யப்பட்டு உள்ளது. அதனால் தன் சொந்த செலவில் நிவாரண உதவிகளை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். அவருடன் உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, தொகுதி கழக பொருளாளர் சண்முகவேல், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆரோக்கியராஜ், கிளைக்கழக செயலாளர்கள் செல்வம், மணிகண்டன், டேவிட், ரவிக்குமார், விஜயபிரகாஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் காலப்பன், ஜெயசீலன், அபிபு ரகுமான், பீட்டர், வேளாங்கண்ணி ஆகியோர் கலந்து கொண்டிய செய்திகள். ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டதால் ஆதரவாளர்கள் கொதிப்பு. பாஜக அலுவலகத்தை அடித்து உடைத்ததால் பரபரப்பு. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் சிவா எம்எல்ஏ ஆய்வு. கட்டுமான பணிகளை மேற்கொள்ள உத்தரவு. ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வைத்தியலிங்கம் எம்பி வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.